My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.5, question number 8 பார்க்க போகிறோம். Assume that water issuing from the end of the horizontal pipe 7.5 meter above the ground. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் நம்ம. இதுதான் கிரவுண்டு. கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? பைப் வந்து 7.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பைப்பு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த பைப்பு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 7.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. எங்கேருந்து? கிரவுண்ட்லேருந்து. ஓகே, அந்த பைப்பு வழியாக வெளியேற இந்த வாட்டர் வந்து ஒரு பெரபோலா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? த வெர்டெக்ஸ் ஆஃப் த பெரபோலிக் பாத் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த பைப். இதுதான் வெர்டெக்ஸு. அப்போது இதை நம்ம ஆரிஜினாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். அதாவது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின் தான் வெர்டெக்ஸ். ஓகேவா? சரி, நம்ம இந்த சைடில் இந்த பெரபோலா கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக இது தேவையில்லை, இருந்தாலும் ரெண்டு சைட்லையும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் அட் எ பொசிஷன் 2.5 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் த பைப். அதாவது இங்கிருந்து 2.5 மீட்டர் பிலோவில் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கர்வ்ட் அவுட்வர்ட் 3 மீட்டர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். அப்போது இந்த பாயிண்ட்டு என்னன்னு சொல்லுவோம்னா 3, -2.5. ஏன் சார் -2.5? ஏன்னா இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஒய் வேல்யூ வந்து மைனஸில் வரும். சரி, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் பியாண்ட் திஸ் வெர்டிக்கல் லைன் வில் பி தி வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். அதாவது இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஓகேவா? சரி, எனக்கு இது எக்ஸ் வேல்யூ, அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர் அல்லவா? பாருங்கள், அது நமக்கு தெரியும். ஓகே, பட் ஃபோர்த்து கோடுன்றதுனால -7.5. ஓகேவா? ஒரு நோன் பாயிண்ட், ஒரு அன்னோன் பாயிண்ட். ஓகே, நவ் இது பார்த்தீங்கன்னா பெரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். இப்போ இந்த பெரபோலாவுக்கு நேம் எப்படி சொல்லுவோம்? x² = -4ay. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே அமைஞ்சிருக்கு, அதனால் ஒய்ஏ. இது டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால -4a. வேறு என்ன எழுதி விட்டுருக்கோம்? எக்ஸு, அதனால் x². ஸோ x² = -4ay இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் பெரபோலா. சரி, இப்போ ஒரு நோன் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இதில் ரெண்டு வேல்யூவும் எனக்கு தெரியும், 3, -2.5. இதை வந்து இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். எதுக்காகனா இந்த 4a கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? x² பதிலாக 3² = -4a அப்படியே இருக்கட்டும். ஒய்க்கு பதிலாக -2.5. ஓகேவா? ஸோ எக்ஸு ஒய்க்கு பதிலாக நம்ம வேல்யூ ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? 3² வந்து 9, 2.5 ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸு இன்ட்டு 4a தான் நமக்கு வேணும். 2.5 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ 4a = 9/2.5. ஓகேவா? சரி, இப்போது இந்த 4aக்கான வேல்யூ எடுத்து மறுபடியும் நம்ம பெரபோலாக்குள்ளே போட்டோம்னா பெரபோலோட ஈக்குவேஷன் நமக்கு பக்காவாக கிடைச்சிடும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பெரபோலா இஸ் x² = இப்போ 4aக்கான வேல்யூ 9/2.5 இன்ட்டு ஒய். ஓகேவா? இப்போ இந்த அன்னோன் பாயிண்ட்டு, இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த அன்னோன் பாயிண்ட்டை இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். அதாவது பிங்கிற பாயிண்ட்டை இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். எக்ஸு தான், பட் ஒய்க்கு பதிலாக -7.5. ஸோ இதுக்குள்ளே கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதுதான் வாட்டர் எங்கே வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுது, அந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஹிட் பண்ணுது, அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. -9/2.5 இன்ட்டு -7.5 ஒய்க்கு பதிலாக. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ மேலே கீழே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்ட்டு 10/10. அப்போது இது என்ன ஆகிடும்? 75. இது என்ன ஆகிடும்? 25. அப்போ 9 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 × 75/25. இப்போ 325 எவ்வளோ? 75. அப்போ 3 × 9 எவ்வளோ? 27. ஸோ x² = 27. பட் நமக்கு எக்ஸு தானே வேணும்.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √27. √27 அப்படிங்கிறது 3 × 3 × 3. இப்போ இந்த ரெண்டு 3க்கு மட்டும் ஒரு 3 வெளியே வந்துடும். பட் இதுக்கு ஜோடி இல்லாதனால அது ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ 3√3 மீட்டர். அதாவது கிரவுண்டை வந்து எங்கே வாட்டர் ஸ்ட்ரைக் பண்ணணும்னா √3 மீட்டர் தூரத்துலேருந்து. ஓகே, நம்ம இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். வாட்டர் ஓகே. Thank you, students.